வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஓடி ஸ்க்ரீன் ப்ராப்ளம், லைன்ஸ் எல்லாம் வரும். இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் முன்னே வேற ஒரு கடைக்கு போயிட்டு சர்வீஸ் பண்ணி வந்தது. சர்வீஸ்னால் பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை ஒயிட் ஸ்க்ரீன் வந்தாலுமே டிகானில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆகும். அதுக்கப்புறம் டிசி டு டிசிஐஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 32 வோல்ட் அந்த ரேஞ்ச் போகாது. 14 வோல்ட்டு 15 வோல்ட் வரும். இது மாதிரி அந்த 15 வோல்ட்டு 14 வோல்ட் வந்தால் இதுமாரி ஒயிட் ஸ்க்ரீன் தான் வரும். இதை அவங்க சரி பண்ணி ஒரு மாதத்தில் ரிட்டர்ன் வந்துடுது. இப்போ நம்ம கடைக்கு வந்து சரி பண்ண சொன்னாங்க. நான் அந்த தப்பை பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, 4000 கொடுத்து அவங்க சரி பண்ணுறத விட நம்ம 1500 வாங்கிட்டு உங்களுக்கு புது டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டோம். இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவியை பொறுத்தளவுக்கு டிவியை கழட்டவே முடியாது, டிஸ்பிளே கழட்டவே முடியாது, பேக் லைட்டும் கழட்ட முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாடல் மெத்தடே வேறு. நம்ம சாதா எல்இடியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கழட்டுவோம். ஆனால் இந்த டிவியில் படுக்க போட்டு பேக் சைடு தான் கழட்டணும். டிஸ்பிளேலாம் தரையிலே நின்றுடும். இப்போ இந்த டிவியை நான் எப்படி சேஃபாக கழட்டி டிஸ்பிளே மாற்றுறேன்னு தெரிஞ்சுங்க. இது ஏன்னு கேட்டால், ஒரு புதுசாக பழகிற மெக்கானிக்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், டிவி டிஸ்பிளே கழட்டியாச்சு. வெறும் சிலுவை மட்டும் தான் கீழே இருக்கும். இதே வேறு டிவியில் பார்த்தீங்கன்னா சிலுவை கழட்டிட்டு டிஸ்பிளே கீழே இருக்கும், நம்ம தூக்குவோம். இந்த டிவியில் அப்படி கிடையாது. இப்போ பழைய டிஸ்பிளே கழட்டிட்டு நான் புதுசாக டிஸ்பிளே மாட்டிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த ரிஃப்ளெக்டர் ஒயிட் ஷீட்டு பார்த்தீங்கன்னா மேலே போட்டு லாக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு சிலுவை போட்டுட்டு ஒரு பின்னு மாதிரி இருக்கும், சில்வரில் பின் இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்க்ரூ போடுறது. இதெல்லாம் கரெக்டாக பக்காவாக லாக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இந்த டிவியை மேலேருந்து கீழே வைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் ஷீட்டு, அதுக்கப்புறம் பேக் லைட்டு, பின்னாடி கவரு எல்லாம் சேர்த்து அப்படியே மொத்தமாக வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே வந்து மேடு பள்ளம் இருக்கக்கூடாது, கரெக்டாக ஸ்லீவில் வந்து சந்து இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். நல்லா கவனமாக பார்க்கணும். ஏன்னா கரண்ட் வந்தப்போனா மரணன்ற மாதிரி இந்த டிவியில் பொறுத்தளவுக்கு கம்பெனிக்காரங்க கூட சரி பண்ண மாட்டாங்க. கம்பெனிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னா, ஒரு எம்ஐ டிவிலையோ இல்லை ஒரேடா டிவிலையோ இல்லை வேறு எதனா ஹையர் டிவியில் பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி ப்ராப்ளம் நம்ம எப்படின்னா, இந்த பேக் லைட் ப்ராப்ளம் இருந்தாலும் மொத்தமாக மாற்றுவாங்க. அதாவது காம்போவாக மாற்றுவாங்க. பேக் லைட்டு மாற்றுவாங்க, டிஸ்பிளே மாற்றுவாங்க. காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது கட்டும்போது கண்டிப்பாக உடஞ்சிட்டுறதுக்காக தான் அவங்க வந்து டிஸ்பிளே, பேக் லைட் எல்லாம் சேர்த்து மாற்றுவாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடு சில டிவியில் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி மெத்தட் போட்டிருப்பாங்க. அதான் சரி. இப்போ நான் இந்த டிவியில் வந்து எப்படி நான் வந்து ஃபிட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலுவையும் தூக்கி மேலே வச்சுட்டேன். இப்போ அந்த சிலுவுக்கும் கீழ் சிலுவைக்கும் டிஸ்பிளேவுக்கும் மேலே மொத்தம் 3 சிலுவை வச்சிங்க. 2 சிலுவு, நடுவில் டிஸ்பிளே. இது 2 லாக் பண்ணுற மாதிரி சில்வரில் அது இருக்குது பாருங்கள். தனித்தனியாக ஒரு பின்னு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பின்னை எடுத்து ஹோல்ஸ் தனியாக இருக்கும், அந்த ஹோல்ஸில் மாட்டணும். அதை மாட்டிருக்கும் 2. இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இந்த பக்கம் ரைட்டில் மாட்டுறோம் பாருங்கள். இது மாதிரி மாட்டினா மட்டும்தான் நம்ம மேற்கொண்டு ஸ்க்ரூ போட முடியும் டிவியில். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழே ஒரு ஸ்லீவு, நடுவில் டிஸ்பிளே, அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்லீவு, அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் நவராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கிளிப் மாதிரி போடுறேன். இந்த கிளிப் வந்து டிஸ்பிளே நவராததுக்கும் அது பேக் கவர் போடும்போது அந்த ஸ்க்ரூ போடுறோம்ல, அதுக்கு வந்து சேர்ந்து வந்துடும். அதாவது அந்த அந்த கிளிப்னோட வேலை பார்த்தீங்கன்னா 2 வேலை செய்யும். ஒன்று, அந்த டிஸ்பிளே ஸ்லீவும் வெளில போகிற அளவுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேக் கவர் போடும்போது ஸ்க்ரூ நட்டு பார்த்தீங்கன்னா அதில் தான் போயிட்டு ஃபிட்டிங் ஆகும். இப்போ வந்து நான் டிஸ்பிளே வந்து ஒரு அளவுக்கு கரெக்டாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, எல்லாமே ஆப்போசிட்டாக வைக்கணும். இப்போ எப்படின்னா, நம்ம வந்து வேறு டிவியில் பார்த்தீங்கன்னா மேலே வர மாதிரி இருக்கணும். இது டிஸ்பிளேவும் கவுத்து போடணும், எல்லா ரெஃப்ளெக்ஸ் ஷீட்டையும் கவுத்து போடணும். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே அந்த ஷீட்டை மட்டும் எப்படி போடுறேன் பாருங்கள். ஷீட் அவ்வளோ சீக்கிரம் படியாது இதில். எப்படியோ படிய வச்சு இந்த டிவி வந்து எப்படி செட் பண்ணுறேன்னு கவனமாக பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போது அந்த ஷீட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஃபிட் பண்ணிவிட்டேன். அது தனித்தனியாக அந்த ஷீட்டு ஃபிட் ஆகிற மாதிரி தனித்தனியாக ஹோல்ஸ் இருக்கும். மேலே ஒரு 3 ஹோல்ஸ் இருக்கும், கீழே ஒரு 3 ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து கரெக்டாக படியணும். ஏன்னா இந்த ஷீட்டு நவராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது தனியாக சந்து இருக்கும். அந்த சந்தில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகணும். இப்போ நம்ம மாற்றி போட்டாலோ படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். டிஃப்ரெண்ட்னா படம் வந்து ஒயிட்டாக தெரியும், வெயில் காயிற மாதிரி தெரியும். அதான் மேட்ரு. இந்த ஷீட்டு மாறிச்சுன்னா அப்படி தான் தெரியும். படம் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டு தெரியாது, வெயிலில் போகிற மாதிரி தெரியும். அதான் அந்த ஷீட்டு மாறிச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நான் கரெக்டாக போட்டுவிட்டேன். இப்போ பேக் சைடு இதை போட்டுருக்கும் பாருங்கள். இந்த பேக் சைடு தூக்கி அப்படியே மேலே வச்சு லாக் பண்ணிடணும். எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு சாதா டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த சேஸ் பார்த்தா கீழே இருக்கும், நம்ம மேலே தான் டிஸ்பிளே போடுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. கீழே டிஸ்பிளே வச்சுட்டு இந்த சேஸ் தூக்கி மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டு கிட்டத்தட்ட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்க்ரூவில் தான் அந்த டிவி டிஸ்பிளே எல்லாமே நிற்கிறது. இது மாதிரி வந்து பேக் சைடில் போட்டு ஃபிட் பண்ணிவிட்டேன். இந்த டிவி ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக பழகிற மெக்கானிக்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி வீடியோ நீங்கள் அதான் இது மாதிரி ஃபால்ட்டு நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. மேற்கொண்டு இது மாதிரி ஃபால்ட்டு பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்இடி டிவியில் இப்படியும் ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.